கோயில்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தம்பா சொல்றாங்க, அது தெரியலப்பா. பூத கோயில்கிட்ட பூத நாராயணம் கும்பிட்றவங்க. பூதக்கல் இந்த கல்லுக்குதா அங்க பூத நாராயணம் கும்பிட்றவங்க இருக்குதுன்னு தம்பா சொல்றாங்க. Yes, we are back to Aghora Veerabhatran temple. ஐயனாரு ஊர்வலம் போறாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். சங்கிலி ஆயினார்ப்பன்னு சொல்லுவாங்க. அதுங்கிட்ட தப்பு செஞ்சாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, உள்ள போகக்கூடாது. ரெட்டப்படனா ஒத்தப்படனா உள்ள போகலாம், இல்லைன்னா 3 தடவை போட்டு பாருங்க. 3ஆவது தடவையும் போட்டு வரலன்னா தயவு செய்து விட்டுட்டு உள்ள வராதீங்க. அவ்வளோ. இந்த முறையும் வரலடா. 3 தடவை வரல. சரி, விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அந்த ஐநார்ப்பான் சக்தி வந்து ஐநார்ப்பான். ஓகே. ட்ரோன் ஆக்சுவலாக மாட்டிக்கிச்சு, மேலே தான் பறந்துட்டு இருந்துச்சு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் ரொம்ப நாளாக என்னை கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. எஸ், வி ஆர் பேக் டு அகோர வீரபத்ரன் டெம்பிள். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்கேன். நான் இல்லை, நாங்கள் 4 பேருமே ரொம்ப பயத்தில் தான் இருக்கோம். இன்னைக்கு பொறுப்பாக எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ண வேண்டிய அந்த காரியத்தை பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். மாடு எப்படி போக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னன்னா, இங்கே ஒரு ஏரி இருந்துச்சுல, லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பூதக்கல் பக்கத்தில் ஏரி, அந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு இருக்கு. அதனால காரில் உள்ள வரதே கஷ்டமாக இருந்துச்சு. காரை வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு நாங்கள் நடந்து தான் வந்துட்டு இருக்கோம். இங்கிருந்து நடந்து தான் போக போகிறோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். அண்ட் நம்ம ஸ்கேரி மோகன் கிட்ட கேட்போம். ஏன்னா ஸ்கேரி மோகன் மூலியமாக தான் எங்களுக்கு சில பரிகாரம் பண்ணுறதை பற்றின ஐடியாஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம், ஆனால் இனிமேல் நல்லா இருப்போமான்றது தெரில. ஏன்னா எங்களுக்கு நடந்தது அந்த மாதிரி ஒரு விஷயம். என்னன்னா, எனக்கு வந்து உடனே ஒரு கால் வந்துச்சு. அதுவும் அன்டைம்ல கால் வந்துச்சு. பார்த்தா சரத் ப்ரோ கால் பண்ணாரு. மோகன் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என்ன ப்ரோ, சின்ன ப்ராப்ளம் இல்லை, பெரிய ப்ராப்ளம் தான் இது. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு, ஜீவாக்கு, அப்புறமா ஜெகனுக்கு எல்லாமே தூங்கும் போது வந்துட்டு கனவு வருது. எங்களுக்கு கூட ஓகே தான், ஜெகனுக்கும் எனக்கெல்லாம் ஓகே தான். ஆனா ஜீவாக்கு என்ன நடந்துச்சுன்னா, வந்து கனவு வந்து அந்த கோவில் அடிக்கடிக்க கனவா வந்து ஒன் டைம் வந்து எனக்கு வீடியோவே எடுத்து அமிச்சான். பிளட் வந்துட்டு மூக்குல இருந்து வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உனக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்காடா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தோணல ப்ரோ அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இது என்னவாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு கேட்டாரு. சும்மா ஐடியாலாம் நம்ம அன்னைக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஏதோ அறக்கப்புறம் நான் வந்து அப்போ ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு என்ன சொன்னாலுமே எது கூப்பிட்டாலுமே போகாதீங்க, இந்த இடத்த விட்டு நவராதீங்க அப்படின்ற மாதிரி நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ வந்து நான் என்ன அங்க வீடியோல நானும் வீடியோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜீவா ப்ரோ வந்துட்டு அப்படியே எங்கேயோ போயிட்டு இருப்பாரு. ஸோ அங்க போயிட்டு எங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது வந்து அது வந்து இப்போ வரைக்குமே எங்களுக்குமே அது சாமியா இருக்குமா பேயா இருக்குமா அந்த மாதிரி ஒரு டவுட்டாவே இருந்துட்டு இருந்துச்சு. சரி, இது என்னவா இருக்கும், இப்போ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆகுது, இதுக்கு என்ன மோகன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொல்லுவார் என்னன்னு. நீங்க அந்த வீடியோவை பாருங்க. நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் இயர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். எல்லாருக்குமே இந்த கோவில் வந்து போறப்போ பார்த்தா ஜீவா வந்து ஒரு 1 வீக் வந்து டைஃபாய்டில் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டான். எனக்கு ஃபீவர், சரத்துக்கு ஃபீவர், அதுக்கப்புறம் நிறைய இன்சிடென்ட் நடந்தது. நாங்கள் வழக்கமாக நாங்கள் பேய் வீட்டெல்லாம் எடுக்க போவோம்ல, அதனால ஏதாவது தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் ரீசெண்ட் டைம்ல ஸ்கேரி சொன்ன மாதிரி வந்து பார்த்தா அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு லூப்ல வர மாதிரியே வந்துட்டே இருக்கு திருப்பியும். ஸோ இதை பற்றி ஸ்கேரி கிட்ட சொன்னோம். ப்ரோ, நீங்கள் லேட் பண்ணாதீங்க, எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக வரீங்களோ வாங்க, ஏன்னா ரத்தம்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ கேட்டவனே பயம் ஆச்சு. நாங்கள் லாஸ்ட் வீக்கே வர வேண்டியது, பட் அதுலேயும் நிறைய தடுங்கள். அது சரி நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லாஸ்ட் டைம் என்ன தப்புலாம் பண்ணோன்னு தெரியல, சரியான அடி போட்டு டமால் டிமில் அடி போட்டு காட்டிடுச்சு சாமி. ஸோ இந்த வாட்டி பார்க்கலாம். இந்த வாட்டி ப்ராப்பராக சாமியை கும்பிட்டு வேண்டிட்டு அவங்களுக்கான மரியாதைலாம் செலுத்திட்டு நாங்கள் உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த
டைம்ல திரும்ப வந்து இந்த கோயிலில் பூஜை எல்லாம் பண்ண சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு அப்பயே பயங்கரமான அஃபெக்ட் ஆயிருச்சு. மறுபடியும் போய் நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது, மறுபடியும் நம்ம அஃபெக்ட் ஆச்சுன்னா மரணம் வரைக்கும் கூட போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த ஒரு ரீசனால தான் நாங்கள் மறுபடியும் இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம எதுவும் தப்பாக பண்ணிடக்கூடாது. ஏன்னா வீடியோ எடுக்கிறதே ஒரு தப்பு தான் லிட்டரலாக சொல்லணும்னா. பட் அதே மாதிரி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் தான் நாங்கள் இதை வீடியோவாக எடுத்து இதை அப்லோட் பண்ணுறோம். பார்க்கலாம் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் தோஷம் வர மாதிரி தப்பான முறையில் ஏதாவது பூஜைகள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சாமியார்கிட்டலாம் போயிட்டு பேசிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நெகட்டிவ் வேற பாசிட்டிவ் வேற, நமக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடுச்சு. இந்த தடவை நாங்கள் பிளானோட தான் இறங்கி இருக்கிறோம். எங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி தான் இறங்கி இருக்கோம். பார்க்கலாம் வாங்க அப்படியே பொடி நடியாக நடந்துகிட்டே பேசுவோம். அண்ட் ட்ரோன் ஷாட்டில் இந்த கோயிலோட பியூட்டி உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். கைஸ், எங்களோட பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து கோயில் இருக்குது. இங்கே நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளோட ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம். கடவுளே, நல்ல மாதிரியாக இன்றைக்கி நாங்கள் நினச்ச காரியம் முடியணும். கூடவே இருந்து துணையாக இருந்து எங்களை காப்பாற்றுங்க. காப்பாற்றுங்கன்னு இல்லை, இனிமேல் அந்த கனவு வரக்கூடாது. அதுக்கு மெயினாக ஆமாம், அது முடிச்சாதான் எங்களோட இது முடிஞ்சுது. கோயிலுக்கு வந்திருக்கோம். போன வாட்டி வந்தோம், நாங்கள் நைட்டு 12 மணிக்கு வந்தோம். நிறைய பேர் போகக்கூடாதுன்னாங்க. நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய கெட்ட கெட்ட கனவு, ஏதோ ஒன்று தொட்டுற மாதிரி கனவு, இந்த மாதிரிலாம் நான் வந்து ரொம்ப எங்கள் டீமில் எல்லாருமே பாதிக்கப்பட்டோம் நாங்கள். ஸோ அதனால் திருப்பி வந்து கும்பிட்டு போகலாம் அந்த கடவுள். நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்கிறீங்களா, உங்களுக்கு தெரியும்ல இந்த கோயில் பற்றி, அதனால் சொல்லுங்கள். நல்ல சாமி தான். ஆனால் சங்கிலி ஆயினார்ப்பன்னு சொல்லுவாங்க. அதுங்கிட்ட தப்பு செஞ்சாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லதே காட்டும் கடவுள். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, நல்ல மாதிரியா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம எதுவும் தீமை செய்யக்கூடாது. ஆமாம், ஆனால் நாங்கள் நல்லது தான் பண்ணோம், பூஜை எல்லாம் பண்ணோம். ஏன் பின்ன மனசுல எதுனா வேண்டுதல் இருக்குது என்னவோ உங்களுக்கு? அப்படிதான் எதுனா வேண்டிக்கு நிற்கிறீங்களா? ஆமாம், வேணும். அது எதுனா செய்யுங்க. சரி, நான் வேண்டதை நான் செஞ்சிடறேன், எங்களை நல்ல மாதிரியா வைங்கன்னு வேண்டுங்க. அந்த ஆயினாரப்ப நல்ல வைய காட்டுவான். இல்லம்மா, இங்க கடவுள் இருக்காங்கம்மா. நைட்ல காத்து இந்த பேய் மாதிரி ஏதாவது சுத்தறது அந்த மாதிரி வெளியே இந்த ஏரியா கோயில்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தம்பா சொல்றாங்க. அது தெரியலப்பா. பூத கோயில் கிட்ட அங்க பூதநாராயணன் கும்பிட்றவங்க. அதான் பூதக்கல். அந்த கல்லுக்குதா அங்க பூதநாராயணன் கும்பிட்றவங்க இருக்குதுன்னு தம்பா சொல்றாங்க. நாங்களும் லாஸ்ட் டைம் கோவில்ல இருந்து பார்த்தோம். நைட் ஒரு சின்னதா ஒரு ஒரு ஒளி மாதிரி வந்தது. எங்களுக்கு பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப புரிப்பாயிடுச்சு. எங்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அதை பார்த்துட்டு. நீ அப்பாவை கேட்கத்தாண்டா? அப்பாவை கேட்கத்தானே? இல்லை ஆயா இருக்கிறாங்க. நாங்க சரி அவங்க கிட்ட சொன்னா எதனா பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு தெரியுமில்ல, நீ கொஞ்சம் தைரியமா தானே அங்க இருக்கணும். தைரியமா தான் இருந்தோம், சாமி கிட்ட தைரியமா இருந்தோம். சாமி விட்டு வெளியே வந்தோடனே இங்க ஒரு கருப்பா ஒரு உருவம் நம்ம பூதக்கல்லு மேல நின்று இந்த மாதிரி இருந்துச்சா. நாங்க அப்ப ஏதோ அவ்வளவு பயப்படல. ஆனா எங்களுக்கு வீட்டுக்கு போனோடனே இங்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இவருக்கெல்லாம் வந்து வந்துருச்சு ஒரு வாரம் 10 மணி. அதாவது சரி திரும்ப நம்ம ஏதோ ஒரு தப்பு எதனா பண்ணிட்டோமோ, சரி இங்க வந்து நம்ம வேண்டி பாப்போம் சாமி கிட்ட. நைட்டு தங்கலாமா? தங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, தங்கலாம். கோயிலுக்கு வெளியே தான் பிரச்சனை, அந்த பேய் பிசாசு காத்து பிரச்சனைலாம். நீங்க தங்கி பாருங்க. அந்த இந்த சவுண்ட் இருக்கு. இந்த நைட் ஒரு வேட்டைக்கு போவாரு, குதிரை சவுண்டு. ஆமா, அது எங்களுக்கு கேட்டது. அது பாலியத்தா ஐநாரப்பம் பொறையாத்தா இவங்க எல்லாம் சாரி போறவங்க. அந்த நேரத்துல ஆனா தாழ்ச்சம்புள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் ரொம்ப உக்கிரமான கடவுள்னு சொன்னாங்க. ரொம்ப கோபம் கொண்ட கடவுள். சின்ன தப்பு கூட ஒரு இது பண்ணிக்க மாட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க. நல்லா தான் இருக்கும்பா, நம்ம வேண்டிக்கிட்டா கரெக்டா நடக்கும். அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. இந்த ஐயனார் பேரு சங்கிலி வீரம். சங்கிலி வீரனா? ஆனா அந்த ஐநாரப்பான் சக்தி வாய்ந்த ஐநாரப்பான். ஓகே, சங்கிலி வீரன் சொல்றாங்க. லாஸ்ட் டைம் அங்க வீரம் எதிர்க்கு இருக்கு பாரு, சங்கிலி வீரம். ஓகே ஓகே ஓகே. சொல்றப்பயே உடம்புல சத்தியமாக நண்பர்களே புல்லரிக்குது, லூஸ் பம்ஸ் ஆகுது எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க போய் கல்புரம் கொளுத்திட்டு ஏதோ கடவுளை எங்களை நல்ல மாதிரி வை அப்படின்னு வேண்டிக்கின்னு வாங்க. நினைச்சது நடந்ததுன்னா அடுத்த வருஷம் வந்துப்பாங்க. அவருக்கு தான் பாவம் கல்யாணம் வந்து ஆகாமே இருக்குது ரொம்ப வருஷமா. நாங்களும் வேண்டாத கோவிலு போவாத இது இல்லை, இங்கே ஒரு தடவை வந்து போயிட்டோம். இவரு என்னடா நீ சொன்னவன் நீயே கல்யாணம் பண்ணிட்ட, நீ என்ன கல்யாணம் ஆகல அப்படின்றாரு.
நம்ம என்ன பண்றது? நான் இவர் வேண்டிக்கினாருமா, இவர் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு. அது பார்த்தா ஒரு திசையில போவோன்னு பார்த்தா வேற திசையில போயிடுச்சு. அது இன்னும் 4 வருஷம் மேலே ஆயிடுச்சு அது. சரி, அதனால இந்த வாட்டியும் ஒரு வேண்டுதல் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஸ்கேரி உனக்கு கேட்டாங்களா இப்போ யாருன்னா வரவு போகிற கிட்டலாம் பழைய பாட வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க ட்ரெஸ் அந்த மாதிரி சொல்றியாடா நீ? மனசாட்சி இல்லை உனக்கு? மச்சான், அது இல்லாமல் நான் இது வரப்போ படிச்சுட்டு வந்தேன். அகோர வீரபுத்திரன் இது பார்த்தா சிவனோட கோபம் ருத்ரன் சொல்கிறாங்கல்ல, அதோட மறுபிறவி தான் வந்து அகோர வீரபுத்திரன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த சாமி கிட்ட பொய் பேசி வேண்டுறது, மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பூஜை பண்ணால் ரிவீட் அவங்களுக்கு எதானா ஜட்மெண்ட் நல்லா கொண்டு வரணும். நியாயத்தை வந்து நிலைநாட்டுறது தான் அகோர வீரபுத்திரர். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு தீ எண்ணத்தில் வந்தோன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் நமக்கு. அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் வரணும். சங்கிலி வீரன், வீரனார், அகோர வீரபுத்திரன் இப்படி பல்வேறு பெயர்களால் இவர் வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த பாட்டியம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. லிட்டரலாக அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்பவும் இந்த மாதிரி இந்த ஏரியிலேருந்து மாடு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு போகிறவங்க கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ இப்பயும் அந்த மாதிரி யாராவது வந்தால் இன்னும் சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பூதநாராயணன் கல் தான் எங்களுக்கு ரொம்ப மிஸ்டியாக இருந்துச்சு லாஸ்ட் டைம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்படின்னா அந்த காலத்தில் அலாவுதீனும் அற்புத விளக்கும் சொல்லிட்டு ஒரு பாயில மாதிரி போவாங்க தெரியுமா? பாயிலே போவாங்க, கம்பளம் மாதிரி வச்சுட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி இந்த கல்லை வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து நான் வந்து திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு மனசார வேண்டி அந்த கல் மேலே உட்காந்தா நீங்கள் போய் திருப்பதியில் இருப்பீங்களா? இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது அந்த அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அது நீங்கள் அந்த காலத்தில் ஸ்டோரிஸ்லாம் படிச்சுன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ ராஜாக்கள் கதை, சாமிகள் கதைகள்லாம் இருக்கும். இந்த காலத்தில் படிக்கிறீங்களான்னு தெரியல, நீங்கள் முடிஞ்சால் படிச்சு பாருங்கள், உங்களாம் இன்னும் பூஸ்பம்ஸ் ஆகும். இதில் நம்பிக்கை இருக்கவங்க, இதில் ஆர்வம் இருக்கவங்க மட்டும்தான் இது. மூட நம்பிக்கை திணிக்கிறதுக்கான நிகழ்ச்சி இது கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பாருங்கள். எந்த ஒரு அமானுஷமும் சரி, இல்லை கடவுள் நிகழ்வுகளும் சரி, அவங்க லைஃப்பில் நடக்கிற வரைக்கும் அது எல்லாமே கட்டுக்கதை தான், மூட நம்பிக்கை தான். எங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இவ்வளோ வருடங்கள் அனுபவத்தில் நிறைய அனுபவங்களை கடந்து தான் வந்திருக்கோம். அதனால நாங்கள் இதை முழுமையாக நம்பி தான் முயற்சி பண்ணுறோம். ஒரு சின்ன நண்பர்களே இது பாத்திரா சேர் தானே விட்டு வரணும். பாவி விடு, அங்க குழா இருக்கு. அது என்னத்தம்மா சொல்ல வந்தேன் நண்பர்களே, அந்த அம்மா வந்து அந்த அவங்க சாமியை பத்தி பேசினாங்க தெரியுமா? அப்போ செருப்பு கீழே கழட்டி விட்டு பேசினாங்க. அப்போ பார்த்து அப்போ எவ்வளோ மரியாதை, எவ்வளோ பயம், அந்த பயபக்தி. உண்மையாக உங்களுக்கு சொன்னா புரியாது. வந்து டைம் இருக்கிறப்ப நம்ம கடவுளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதனால நாங்கள் காட்டுறோம். இதை எங்க மூலியமா நீங்களும் பாருங்க, சந்தோஷப்படுங்க. இந்த வீடியோஸ் நிறைய பேர் லாஸ்ட் நிறைய வேர்ல்டு வைடா பார்த்தாங்க. யூஎஸ்ல இருந்து மெசேஜ் பண்ணாங்க. யாருனாலும் வர முடியலன்னு வேண்டியது உங்களுக்கு எல்லாருக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகேவா? அல்லாம இந்த வீடியோக்கு 50,000 கமெண்ட் வரணும். என்னன்னு வரணும். எந்த ஒரு செலவுமே இங்க பண்ணிக்க வேண்டாம். வந்து மனசார வேண்டுறதுன்னா வந்து வேண்டிட்டு போக சொல்லுங்க. இது பண்ணணும் அது பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இந்த கோவில்ல கிடையவே கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா வேண்டிட்டு போங்க. சாமிக்குன்னு ஒரு மாலை, ஒரு கற்பூரம், அவ்வளவுதான். நீங்க வரதே ஒரு பரிசு தான் கடவுளுக்கு. சாமிக்கு செலவுன்னு பார்த்தா ஒரு சின்ன பூவு, ஒரு கற்பூரம், அவ்வளவுதான். இங்க வரணும் இல்ல ஸ்காரி, எல்லா கோவிலுக்கும் போகலாம். இந்த கோவில் அந்த கோவில் கிடையாது. எந்த கோயிலுக்கு வேணா போயிட்டு நீங்க ப்ரே பண்ணிக்கலாம். இன்னைக்கு உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். அகோர வீரபத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சங்கிலி கருப்பன் சொல்லிட்டு கமெண்ட்ஸ் அடிங்க. உங்களுக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் லைஃப்லையும் நல்லது நடக்கணும்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு சங்கிலி கருப்பன், அகோர வீரபத்ரன், ஐயனார் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேருக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஆமாம். ஸோ கைஸ், இங்கேருந்து நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறோம். இது எவ்வளோ பெரிய இடம், இந்த கோயில் இருக்க இடம், இது எல்லாத்தையும் காட்டுறோம். உங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு புரிதல் வரும், எவ்வளோ பெரிய இடத்துக்குள்ளே நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோன்னு. ரெடியா? பூஜை பண்ணியிருக்காங்க அங்கே. எங்கடா? அங்கே தான் கைஸ், இந்த ஏரியில் அங்கங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து தனித்தனியான முறையில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்கான், அங்கங்கே வச்சு பண்ணுறாங்களாம். என்ன திருவிழா? பன்னி குத்து திருவிழா. ஆமா. அப்போ அதாவது இதுவுமே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எப்படின்னா அது ஒரு 5-6 பண்ணி எடுத்துட்டு வந்து அதோட இதில் அந்த இந்த விழாவா ஏதோ விழா எழுமோ ஏதோ சொல்லுவாங்க, அதில் குத்தி இங்கே அந்த பன்னி சாவடிச்சு ஊரே சாப்பிடுவாங்க. பண்ணி சாவடிச்சு கும்பிட்டு சாப்பிடுவாங்க. அது வந்து அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாலி கோவில். ஆமாம், அந்த சாமிக்காக படைக்கிறது. ஓகே. இது டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரே ஒரு கல்ல வந்து சாமியா இல்ல, இங்க ஏதோ பண்ணிருக்காங்களே.
இல்லை இங்கெல்லாம் தண்ணி இல்லை தண்ணி இருக்கு. இல்லை இப்போ லைட்டாக அப்படியே இப்படி கடைசியாக நாங்கள் வரும்போது ஃபுல்லாக காஞ்சு போயிருந்துச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துட்டு ஏறி நிரம்பிட்டு இருக்கு. இன்னும் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஆக்சுவலாக உள்ளே போயிருக்க முடியாதான். அட்லீஸ்ட் இப்போ ஓரளவு கஷ்டப்பட்டாச்சும் உள்ளே போக முடியுது. அதுவே ஒரு பெரிய விஷயம் நமக்கு. கைஸ் இதுதான் அந்த விசித்திரமான பூதக்கல். பூதக்கல் என்னும் பூதநாராயணன். பூதநாராயணன் ஒரு கடவுள் இருக்காரு. அவருக்கு வந்து இங்கே எப்பயாவது மழை தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கும் போது இங்கே வந்து ஊரே சேர்ந்து பொங்க வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மழை பெய்யும். இப்போ சப்போஸ் இந்த ஏரி வந்து வத்தி போச்சு, தண்ணி இல்லை, தண்ணிக்கு பஞ்சம், இது வரைக்கும் அந்த மாதிரி ரொம்பலாம் பஞ்சம் வந்ததில்லை. அப்போ நடந்துருக்குது போல. ஸோ அப்படி சப்போஸ் இல்லை, தண்ணிலாம் இல்லை, பயிரெல்லாம் காஞ்சி போச்சு அப்படின்னா இங்கே ஒரு பொங்க வச்சா மழை வரும்ன்ற ஐதீகம். அதனால பூதக்கல் அப்படி. அது மட்டும் இல்லாமல் அந்த இதுக்கு இந்த பூதக்கல்லுக்கு பின்னாடி ஒரு பாறையால் ஆன ஒரு டோர் வந்து இருந்ததாகவும் நகைகள் இருந்ததாகவும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல, பட் ஆனால் சொல்கிறாங்க. அந்த மாதிரி முன்னோர்கள் சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம், நாங்களாம் எதுவும் சொல்லலை கைஸ். இது எல்லாமே இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. அந்த என்ட்ரன்ஸ்க்கே உள்ளே போக முடியாது போல இருக்கு. கொஞ்சம் ரொம்ப ஒழுக்குதுடா, உள்ளே வராதிங்க. சவுண்டு லாஸ்ட் டைம் சவுண்டு கேட்டுச்சு நம்மளுக்கு. இங்கே வந்து பூதக்கல்லில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அன்றைக்கி விட்டதை இன்றைக்கி பிடிக்க போகிறோம். கைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் 5:30 ஆயிடுச்சு. இப்போ தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த கோயிலுக்குள்ளே போனோன்னா நம்ம வேப்பிலையை போட்டு உத்தரவு கேட்டு தான் போனோம். இப்போது நாங்கள் உத்தரவு கேட்க போகிறோம் பகல் டைம்லேயே. நைட்டு மறுபடியும் வர போகிறோம். பகல் நேரத்துலேயே வந்து உத்தரவெல்லாம் கேட்டு போயிட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம். பகல் நேரத்தில் இன்னொரு முறை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நான். அதனால தான் பகல் நேரத்தில் வந்தோம். இப்போ நேரம் நம்ம கோயிலுக்குள்ளே இல்லை, கோயிலுக்கு வெளியே போயிட்டு உத்தரவு கேட்கலாம். பகல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட்டு வந்து மிகப்பெரிய ஒரு பீதியான ஒரு இரவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. அது இல்லாமல் நைட்டு இந்த இடம் எப்போவுமே இங்கே இப்படி தான் இருக்கும். ஏன்னா நைட்டில் யாரும் வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. பகல் நேரத்துலேயே பாரு இந்த பக்கம் யாரும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நைட்டுக்கும் பக்கத்தில் நிறைய வித்தியாசம் இருக்குது. பகலில் பார்க்கறத நைட்டில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி திகிலான ஒரு ஃபீலை கொண்டு வந்தது நமக்குள்ளே. இப்போ ஓகேவா இருக்குது, பார்ப்போம் போக போக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஐயா என்ன யோசிக்கிறீங்க? ஜீவா, ஆமாம், ஜீவாவுக்கு மட்டும் வரல நண்பர்களே. அந்த வீடியோ போய் பாருங்க. எங்களாம் ஒத்த வந்துச்சு, ஜீவாவுக்கு ரெட்டை வந்துடுச்சு. ஜீவா 2 கல்யாணம் பண்ண போய் சந்தோஷமா இருந்தான். ஆனால் ட்விஸ்ட் வச்சாரு கடவுள். 2 கல்யாணம் ரெடி உனக்கு. எங்கே இருக்கு? அங்கே இருக்கா? அது கோயிலுக்கு வெளியே இருக்கு. மே மாதம் வந்துட்டு இங்கே பண்டிகை நடக்கும். அது வந்து நல்ல விமர்சனம் பெருசாக நடக்கும். இப்போ வந்துட்டு இங்கே தான் இந்த ஐயனாரப்பன் இப்போ இங்கே தான், இதுதான் சக்தி. அதனால தான் நம்ம இங்கே உத்தரவு கேட்க போகிறோம். இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஜோடிப்பில் இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் உயிர் எல்லாமே இங்கே தான் இருக்குது, சக்தி எல்லாமே. அதனால் இவர் அழிச்சிட்டு தான் அங்கே போவார். இங்கே செப்பலை கழட்டி விட்டுருவோம். இப்போ நாங்கள் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக தான் இருக்கணும். ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, தைரியமாக பயப்படாமல் நல்ல நோக்கத்தோட நல்ல எண்ணத்தோட சிரிச்சுட்டே போங்க. அப்போனா தான் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் கலகலப்பாக போயிட்டுருக்கோம், ஜாலியாக சிரிச்சுட்டு. பட் உள்ளுக்குள்ளே அந்த ஃபியர் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கோத்ரூ பண்ண விஷயங்கள் எங்களுக்கு தான் தெரியும். எனிவே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். கேஸ் வேப்பிலையை கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நேராக உத்தரவு தான். என்னடா சாமியார் மாதிரி உட்காந்துட்டேன் கிட்ட போயிட்டு. சத்தியமா வந்தானே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அவங்க சொன்னதுல இருந்து. எனக்கு ஜீவா கிட்டையும் கேட்டேன், ஜீவாவும் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. படபடப்புன்னு இல்லை, ஒரு நல்ல ஃபீலா இருக்கு எனக்கு. இப்போ நல்ல ஃபீலா இருக்கு. எனக்கு பதட்டமா இருக்குன்னு தெரியல. பதட்ட போடக்கூடாது ஜீவா. மக்கள் கண்ணாடி கிளாஸ் என்ன பாத்துரா வாங்க பாருங்க. நீங்க
நம்ம பாசிட்டிவா இருக்கணும், அதுதான் முக்கியமே. ஐயோ எறும்பு புத்துறா, பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லும் போதே போடுறானே காலில் எறும்பு. இது நம்ம பாருங்க இவ்வளவு நேரம் எந்த ஒரு விஷயம் அவ்வளவு முள்ளுங்க இருக்கிற இடத்தெல்லாம் போயிட்டு வந்தான், ஒரு சின்ன தடங்கள் கூட அவள கிட்ட வர வர பாருங்க அவர் தடி கொள்றாரு. ட்ரோன் ஆக்சுவலாக மாட்டிக்கிச்சு, மேலே தான் பறந்துட்டு இருந்துச்சு. ஓ மை காட், எறும்பு வர ஒரு பக்கம் கிடைக்குது. அங்க எந்த இடத்துல மாட்டிக்கிச்சு? அங்க அந்த அந்த உச்சியில பார்த்துட்டு அந்த சைடு கைஸ் வந்ததுலேருந்தே தடங்களாக போயிட்டுருக்கு. கடைசியில் இப்போ ட்ரோனும் எங்கேயோ கலையில் போயிட்டு மாட்டிக்கிச்சு மரத்தில். மேலே தான் பறந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு சிக்னல் எதுவும் கிராஷ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஒரே தடங்களாக இருக்கே வந்ததுலேருந்து. நம்ம என்ன தான் பாசிட்டிவாக வந்துட்டு இருந்தாலும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நெகட்டிவாக யோசிக்க வைக்குது. எவ்வளோ வருஷமாக இந்த கோயில் இருக்குது? யார் கோயிலை நிறுவனாங்க? இது வந்து அதுக்கு வந்தது இப்போ 30 வருஷம் இருக்கும். இந்த கோயில் உருவாய் நீங்கள் பார்த்துருக்கீங்க உருவான டைம்லேருந்து? நான் என்ன எனக்கு தான் 83 வயசு ஆகுது. இப்போ 83 வயசு ஆகுதுங்களா? நான் பார்க்கறது அந்த அளவுக்கு ஃபேமஸாக நல்லா சக்தி வாய்ந்த கோயிலாக ஆகுது. சக்தி வாய்ந்த கோயில் நல்லா ஃபேமஸாக இருக்குது. அய்யனார் ஊர்வலம்லாம் போகிறாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். கெட்ட கெட்ட கனவுலாம் வந்து நைட் லாஸ்ட் டைம் நைட்டு 12 மணிக்கு வந்தோம், ராத்திரி இங்கே கோயிலுக்கு வந்தோம். வந்துட்டு 12 மணிக்கு அப்புறம் 3 பேருக்கு ஜுரம் வந்துடுச்சு. அதான் ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு நிறைய கெட்ட கெட்ட கனவுலாம் வந்து சரி திருப்பியும் வந்தோம். அந்த திருப்பி வந்து இப்போ வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து அது செய்தி நடத்தாங்க. அதெல்லாம் வந்து அதை பாதுகாப்பு பண்ணோம். சரி, நீங்கள் நைட்டில் வந்திருக்கீங்களா ஐயா? நான் எந்த நேரமும் ராவ போல நம்மளும் இந்த திருவாரூர் மரம் கிடையாது. இப்படி நெருட அந்த காலத்தெல்லாம் இப்போ நெருடு போய் நடக்கிற காலமாக போச்சு. பூத கட்டி இருக்குது 10 வருஷம் மழை பெய்யறதுக்காக ஒரு கிடாவை கொண்டாந்து வெட்டி செந்தில் கிடாவை வெட்டி சனியில் சனித்து குழம்பு ஆக்கி ஊற்றி பொதுமக்களுக்கு அடித்து கொடுப்போம். ஓகே ஓகே, அதுதான் அதான் அதுக்காக அது இப்போ அது புகழ் அது நான் அந்த நாராயணனுக்கு கும்பிட்றேன் பழக்கம். ஓகே, ஆடி மாதத்தில். ஆடி மாதத்தில் ஆமாம். ஓகே, மழை இந்த சாமி கும்பிட்டா மழை வரும். மழை நல்லா சேமாக நாட்டு எப்பயெல்லாம் வறட்சி ஆகுதோ அந்த டைம்ல கும்பிடுவாங்க. துணிகள் பண்ணுறதுக்கு அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அதான் நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. கிடக்குது. நைட்டில் சாமிலாம் அடிச்சுக்கிறா யாருன்னா நைட்டில் சாமி போகிற வழியில் வந்து குடிக்கிறாங்கன்றாங்க. குடிக்கிறாங்க பண்ணுறாங்க தான். அவங்க தெரியும், அவங்க மனசு எப்படி பார்த்தா அப்படி நடக்கும் அவங்களுக்கு. தப்பான எண்ணத்தோட வந்தா தப்பு நடக்கும். ஆமா, அதே தான் அங்கே நடக்கிறது. நல்ல எண்ணத்தோட வந்தா நல்லது நடக்கும். நடக்கும். சரிங்க, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சரி சரிங்கம்மா, ஓகே ஓகே. ஐயோ நண்பர்களே, வார்னிங் கொடுத்துட்டு போறாங்களே அக்கா. இன்னும் அவங்களே வந்து உக்கிரமா சொல்லிட்டு போறாங்க. அவங்களே ஒரு சாமி அருள் வந்த மாதிரி தான் சொல்றாங்க. சாமி வந்து அடி பின்னிடும்னு சொல்லிட்டு போறாங்க. துவைச்சிடும்ன்றாங்க. நம்ம பண்ண மிஸ்டேக் இந்த வீடியோ எடுத்ததா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்பயும் வீடியோ தான் எடுத்துருக்கோம் பாருங்க. ட்ரோன் வந்து இதுவாயிடுச்சு. ஆனால் அது கரெக்ட் தான். நாங்கள் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கெட்ட விஷயங்கள் தான் எங்களுக்கு சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டதாகவே நடந்துட்டு இருக்குது. அவங்களும் என்னமா சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க, கொஞ்சம் பேர் பேச பயப்படுறாங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் வந்துட்டு ஸ்லிப்பர்லாம் அவுத்து விட்டுட்டு தான் எல்லாரும் பரவாயில்ல. ஒரு சொல்கிற விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இவரும் தான் எல்லாரும் பரவாயில்ல சொல்கிறது. கைஸ், ஏரியிலேருந்து ஊர் மக்கள் எல்லாருமே கிளம்புறாங்க. மாடு ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு கிளம்புறாங்க. நம்ம இதுக்கப்புறம் தான் இங்கே நம்மளோட திருப்பணியை மேற்கொள்ள போகிறோம். உத்தரவு போடுறதுக்கு முன்னாடியே சாமி ஆல்ரெடி துவைக்க ஆரம்பிச்சிச்சு நம்மள. இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லிட்டு போறத பார்த்தாலே பக்கு பக்கு இப்போதான் கொண்டாந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அக்கா வேற பயங்கரமாக சொல்லி விட்டு போயிட்டாங்க நல்லா. இல்லை அவங்களுக்கு தெரியும்ல, அந்த காலத்துலேருந்து பார்த்துருக்காங்க.
எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, இத்தனை வருடங்களில் எவ்வளோ பேர் இதில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, எவ்வளோ பேருக்கு நல்லது நடந்திருக்கும், எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்கல்ல. அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. நம்மளோட அக்கறைக்காக தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம தப்பாக நினச்சக்கூடாது. அதை கைஸ் ஒரு வழியாக ட்ரோனை மீட் எடுத்துட்டோம். மேலே அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த புதரில் மாட்டிகிட்டு இருந்துச்சு. கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். இன்னும் நாங்கள் உத்தரவு கேட்கவே ஆரம்பிக்கல. ட்ரோன் எடுக்கிற அந்த கேப்பில் வந்து அந்த வழியாக போயிட்டு வந்துட்டு இருக்கவங்கக்கிட்ட கேள்விகள்லாம் கேட்டோம், இன்டர்வியூ மாதிரி. நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க, பார்ப்போம். யாருமே சரியில்லை சுத்தமாக. முள்ளெல்லாம் காலில் கட்டிச்சு. இந்த மாதிரி ஆகும் நினச்சே பார்க்கலாம். சரி விட்டு எப்படி எடுத்துட்டோம்ல. கேஸ் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் ஜீவாவுக்கு வந்து உத்தரவே கிடைக்கல. அதனால் இந்த முறை ஃபஸ்ட்டு ஜீவா வச்சு ட்ரை பண்ணுறோம். என்னென்னா வேப்பிலையை உருவி நார்மலாக கீழே போடணும். உள்ளே போகக்கூடாது. ரெட்டப்படைனா ஒத்தப்படைனா உள்ளே போகலாம். இல்லைன்னா 3 தடவை போட்டு பாருங்கள். 3ஆவது தடவையும் போட்டு வரலன்னா தயவு செய்து விட்டுட்டு உள்ளே வராதிங்க. அவ்வளோதான். நானும் ஒன்று போட்டுருவேன். நண்பர்கள் இங்கே பாருங்கள். சூப்பர். ஆட் நம்பர்ஸில் வரணும், ஈவன் நம்பர்ஸில் இருக்கக்கூடாது. 2 ஆஹா 3 தடவை போட்டு. கைஸ் இப்போ நான் வந்து உத்தரவு கேட்க போகிறேன் சாமிக்கிட்ட. என்னப்பா ஐயோ 2 முறையுமே வரலையே உனக்கு? இன்னும் ஒரு தடவை இது லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஐயோ அப்படியே வரலன்னா இன்னைக்கு வரலீங்கன்னா நான் இதோட நான் போய் காரில் போய் உட்காந்துடுறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த முறையும் வரலடா. 3 தடவையும் வரல. என்ன பண்ணுறேன்? சரி விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் வரும்போது இன்னொரு முறை உத்தரவு கேட்போம். நீங்கள் வந்து கேளுங்க. இது 3 இலையா இருக்கு. கரெக்ட். இது 3 இலையா இருக்கு. ஓகே ஓகே. நான் ரேண்டமாக எடுக்கிறேன். எனக்கு ஓகேடா. ஓகே சூப்பர்ங்களே. எனக்கு வந்துருச்சு. எனக்கு தான் வரல. இப்படிலாம் ஸ்கேரி பண்ணணும். இங்கேயே நிற்கணுமா இல்லை என்ன பண்ணுறது? இல்லை நைட்டு வரும்போது இப்போ வேணால் வெளியே போயிட்டு வரோம்ல, நைட் டைம் இன்னும் ஒரே ஒரு தடவை போட்டு பார்ப்போம். அப்படி உத்தரவு குச்சினா உள்ளே போகலாம், இல்லைன்னா தயவு செய்து வெளியே இருந்துடுங்க. இல்லை இப்போதைக்கு நீ வெளியே இரு. பகல் டைமில் இப்போ 2 முறை வர கணக்கு தானே. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து உனக்கு உத்தரவு வரல, நீ வெளியே வெயிட் பண்ணு. நைட் வரும்போது உனக்கு உத்தரவு வந்துச்சுன்னா ஓகே தான். கேஷ் இப்போ ஜெகன் வெளியே தான் வெயிட் பண்ண போகிறான். மறுபடியும் நைட் டைமில் வரும்போது இன்னொரு முறை உத்தரவு கேட்டு தான் போவோம். ஜெகனுக்கு கேட்டுக்கலாம் உத்தரவு. கடவுளே பொங்கல்லாம் வச்சுருக்காங்க இப்போ ரீசெண்டாங்க. சாயங்கால நேரத்தில் வந்து சாமியை பார்த்து ஒரு சின்ன பூஜை பண்ணி வணங்கிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். மறுபடியும் இரவு நேரத்தில் வந்து அந்த பரிகார பூஜையை நாங்கள் இந்த இடத்துல பண்ண போகிறோம். அதுவும் மிட் நைட்டில் தான் வரணும்னு சொல்லியிருக்காரு பூஜாரி. ஸோ மிட் நைட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பகல் நேரத்துலேயே இவ்வளோ தடங்கள் வர்றதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களும். வாங்க போகலாம் இப்போதைக்கு. அதோட எனக்கு இதுதான்